லட்டு விவகாரம் தொடர்புடைய மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் வைத்திருக்கக்கூடிய வாதங்கள் என்னவாக இருக்கிறது? நீதிபதிகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன இந்த விவகாரம் தொடர்பாக? வணக்கம். முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஆட்சியில் திருப்பதியில் லட்டு தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு புகார் எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தை சுதந்திரமான குழுவை கொண்டு விசாரிக்க உத்தரவிடக் கோரி பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி உள்ளிட்டோர் பொதுநல மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் BR கவாய், KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஏற்கனவே ஆந்திர அரசு ஒரு SIT விசாரணை அமைத்துள்ளது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் ஆலோசனை கேட்டிருந்தது. இன்று விசாரணை தொடங்கியதுடன் மத்திய அரசின் ஆலோசனை என்பது சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அறிவித்தார். அதில் அவர் ஆந்திர அரசின் SIT விசாரணை தொடரட்டும், தேவைப்படும் பட்சத்தில் மத்திய விசாரணை அமைப்பான CBI அதிகாரிகள் அதில் இடம்பெறட்டும் என்ற யோசனையை தெரிவித்தார். இதே யோசனையை ஆந்திர அரசின் சார்பிலும் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி தெரிவித்தார். ஏனெனில் SIT விசாரணை எங்கள் தொடர விரும்புகிறோம், அதில் நீங்கள் அமர்த்தும் அந்த அதிகாரிகள் மத்திய அரசு அதிகாரிகள் அதை இடம்பெறட்டும் என்ற ஒரு தகவல் தெரிவித்திருந்தார். இதை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் தற்போது ஆந்திர அரசு அமைத்துள்ள அந்த SIT விசாரணையை CBI இயக்குனர் கண்காணிப்பார் என்றும், அதில் அந்த SIT-யில் 2 CBI அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்றும், ஆந்திர அரசின் காவல்துறை உயர் அதிகாரிகள் 2 பேரும், மத்திய உணவு அந்த FSSAI அதிகாரியும் இடம்பெறுவார்கள் என்றும் தெரிவித்து தற்போது இந்த விவகாரம் தொடர்பான மனுக்களை முடித்து வைத்துள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.